அண்மை செய்தியை பார்க்கிறோம். காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரிக்கு 3வது முறையாக வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ் வழங்க கேட்கலாம். தன்ராஜ், ஜிப்மர் மருத்துவக் கல்லூரிக்கு 3வது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விசாரணையில் என்ன தெரிய வந்திருக்கு? கண்டிப்பாக. அதாவது புதுச்சேரியில் கடந்த சில மாதங்களாகவே புதுச்சேரியில் உள்ள அரசு அலுவலகங்கள் மற்றும் சட்டசபை, முதலமைச்சர் இல்லம், துணைநிலை ஆளுநர் மாநில மாளிகை உள்ளிட்ட இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கும் சம்பவம் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக புதுச்சேரியில் உள்ள ஜிப்மர் மருத்துவமனை, காரைக்காலில் உள்ள ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி உள்ளிட்ட இடங்களுக்கும் வெடிகுண்டு மிரட்டலானது தொடர்ந்து விடுக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று மீண்டும் புதுச்சேரியில் உள்ள புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு 4வது முறையாகவும், காரைக்காலில் உள்ள ஜிப்மர் மருத்துவ கல்லூரிக்கு 3வது முறையாகவும் தொடர்ந்து இன்றும் வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டது. காரைக்கால் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஜிப்மர் மருத்துவ கல்லூரி நிர்வாகத்திற்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டலானது வந்துள்ளது. இதனையடுத்து அந்த நிர்வாகத்தின் பேரில் காரைக்கால் மாவட்ட போலீசாருக்கு அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் போலீசார் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய் உதவியுடன் அந்த மருத்துவமனை முழுவதும் சோதனை நடத்தினர். இதில் அந்த வெடிகுண்டு தகவல் புரளி என தெரிய வந்தது. இதேபோல் புதுச்சேரியிலும் இன்று புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் உள்ள ஜிப்மர் மருத்துவமனைக்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. தொடர்ந்து அவர்கள் தன்வந்திரி போலீசாரிடம் அளித்த புகாரின் அடிப்படையில் புதுச்சேரியில் உள்ள வெடிகுண்டு நிபுணர்களும் புதுச்சேரியில் உள்ள அந்த ஜிப்மர் மருத்துவமனை சோதனை நடத்தினர். அந்த சோதனையிலும் இந்த தகவலானது புரளி என தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து இதுபோன்று வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கும் நபர் எங்கிருந்து மிரட்டல் விடுகிறார் என்பது குறித்து தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்துகின்றனர். இதுவரை கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட முறை அரசு அலுவலகங்கள் மற்றும் ஜிப்மர் மருத்துவமனை, முதலமைச்சர் வீடு உள்ளிட்டவர்களுக்கு இந்த மாதிரி வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டு வந்த நிலையம் யார் என்பது கண்டுபிடிக்க முடியாமல் புதுச்சேரியில் உள்ள போலீசார் தொடர்ந்து திணறி வருகின்றனர். இந்த சம்பவம் புதுச்சேரியில் ஒரு தொடர்கதையாக நடந்து வருகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தன்ராஜ்.